புவி வாழ்த்த வாழ்க. ஒரு நாள் பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் மாணவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அது என்னன்னா, கார்ல ஏன் பிரேக் இருக்குது அப்படின்றதுதான் அந்த கேள்வி. மாணவர்கள் எல்லாம் பதில் சொல்ல ஆர்வமா கை தூக்குனாங்க. அதுல ஒரு மாணவன் சொன்னா, விபத்து நடக்காம இருக்கிறதுக்கு தான் கார்ல பிரேக் இருக்குது அப்படின்னு. இன்னொரு மாணவன் சொன்னா, காரை நிறுத்துறதுக்காக தான் பிரேக் இருக்குது அப்படின்னு. மூணாவது மாணவன் சொன்னா, முன்னால போகிற வாகனத்தோட மோதாம இருக்கிறதுக்கு தான் பிரேக் இருக்குதுன்னு. இவர்களோட பதிலெல்லாம் அந்த ஆசிரியர் ரசிச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்ப கடைசி பெஞ்சில உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு மாணவன் மெதுவா எழுந்து சொன்னா, வேகமா போகிறதுக்காக தான் கார்ல பிரேக் இருக்குதுன்னு. முழு வகுப்பும் அமைதியாகி அவனோட பதில கேட்க ஆரம்பிச்சுது. அப்போ ஆசிரியரும் ஆச்சரியத்தோட அவனோட பதில கேட்க ஆரம்பிச்சாரு. அப்ப அந்த மாணவன் சொன்னா, நமக்கு பிரேக் இல்லைன்னா நம்ம பயந்து பயந்து மெதுவா தான் ஓட்டுவோம். ஆனா பிரேக் இருக்குன்ற நம்பிக்கை இருந்தா, தேவைப்பட்டா நிறுத்திக்கலாம்னு தெரிஞ்சா நம்ம தைரியமா வேகமா போவோம். பிரேக் இல்லாத வாழ்க்கை பயமா இருக்கும். பிரேக் இருக்கிற வாழ்க்கை தான் தைரியமானது. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற கருத்து என்னன்னா, வாழ்க்கையிலயும் பிரேக் தேவை. அது தோல்வி, ஓய்வு அல்லது மீண்டும் யோசிக்கிற நேரமா கூட அது இருக்கலாம். அது இல்லைன்னா நம்ம பயந்து பயந்து முன்ன போக மாட்டோம். ஆனா நிறுத்த தெரியும் அப்படின்னு தெரிஞ்சா வேகமா முன்னேற முடியும். அதனாலதான் பிரேக்குன்றது பின்வாங்கிறதுக்காக இல்ல. பிரேக்குன்றது இன்னும் வேகமா முன்ன போறதுக்கான நம்பிக்கை தான். புரிஞ்சுதா?